இருமுனை போட்டி. ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக என்று நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா யோசித்து பார்க்கும்போது நேத்து ஐயா அவர்கள் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு, ரெண்டு முனை தான். ஒன்னு தாவேகா, இன்னொன்னு அதிமுக பார்ட் 2. அட உண்மைதாங்க, சிரிக்காதீங்க. திமுக என்பது திமுக கட்சி கிடையாது, அது அதிமுக பார்ட் 2 இருக்கு. சேகர் பாபு யார், எங்க இருந்து வந்தாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யார், எங்க இருந்து வந்தாரு? KKSSR யார், எங்க இருந்து வந்தாரு? இப்ப ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் போயிருக்காரு, எங்க இருந்து போயிருக்காரு? அப்ப திமுக என்பது அதிமுக பார்ட் 2. ஏவா வேலு அண்ணாவர ஞாபகப்படுத்தாரு. அப்ப நீங்களே சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஏவா வேலு, அப்புறம் 10 ரூபா பாலாஜி, அப்புறம் வேற ரகுபதி, அப்புறம் வேற வைத்திலிங்க, அப்புறம் யாருமா நடிப்பா அரக்கறா. எப்ப நடிப்பா இருக்கற திமுக இருந்தவர் தான்ப்பா. யார் நடிப்பா இருக்கன்னு யாரும் தெரியலையா? அன்பின் மகேஷ் பொய்யாமொழியை சொல்றாப்ல. அப்போ திமுக கட்சி என்பது அதிமுக பார்ட் 2 ஆக மாறி இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று அதிமுக பார்ட் 2. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றி கழகம் தான். தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மார்களின் அன்பை பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்வ தலைவர் அவர்கள் நடனம் ஆண்டார்ல, அந்த நடனத்தை பார்த்த உடனே எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு யாரே தாமு அன்பரசன் அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டின் நடனத்தின் அடையாளம் தளபதி அவர்கள் தான். தளபதி அவர்களுக்கு இணையாக நடனமாட யாருமே கிடையாது. அது அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கா. இப்ப அவங்க கட்சியில ஒருத்தர் இருக்காருல்ல, சுதந்திர போராட்ட தியாகி, யாரு? சூப்பர், ஷார்ப்பா இருக்கீங்க, வாழ்த்துக்கள்க்கா. யாரு சுதந்திர போராட்ட தியாகி? யாரு? அவரு மட்டும் நல்லா டான்ஸ் ஆடுறாரா? அவர் ஆடி இருப்பாரு, அந்த பாட்டு பாத்துறீங்களா? லாலா கடசாந்தி ஒன்னாலானே நான் பூந்தி, அந்த மாதிரி டான்ஸ் ஆட சொல்றாரு அவரு. தாவேகா என்பது கொள்கை இல்லாத கட்சி, அவர்களிடம் கொள்கை இல்லை அப்படின்னாங்க. சரி, நான் கூட சரி திமுக பயங்கரமான கொள்கை இருக்கும் போல, சிறப்பான கொள்கை இருக்கும் போல நான் நினைச்சேன். அப்புறம் இந்த விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சுல, அந்த மாநாட்டில் நான் திமுக கொள்கையை பார்த்துட்டோமா, சிறப்பான கொள்கை. வாழை தார பிடிச்சிட்டு தொங்குறாமா, தொங்குன்னு தொங்குறான். அந்த தொங்குறவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான், அவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குனா பாருங்க, டவுசர் அவுந்து போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கரும்பு கட்டி வச்சிருந்தாங்களா, அந்த கரும்பை களவாடிட்டு ஒருத்தன் ஓடுறான். மாநாட்டுக்கு வாகனத்துல போனாங்களே, வாகனத்துல மக்கள் வருவாங்கன்னு பார்த்தா மாநாட்டில் போடப்பட்ட அந்த சேரை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டான். மாநாட்டு திடல்ல கூட்டம் நடக்கும்னு பார்த்தா மாநாட்டு திடலுக்கு பக்கத்துல இருந்த டாஸ்மார்க்கில் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. திமுகவினுடைய அந்த கரைவேட்டி துண்டை போட்டுக்கிட்டு, அந்த கரைவேட்டியை கட்டிக்கிட்டு எதுல தெரியுமா விழுந்து கிடந்தான்? டாஸ்மார்க் பக்கத்துல இருந்த காவால விழுந்து கிடக்குறான். கால் மேல கால் போட்டு, கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார், ஹோ எம்மா விழுந்து கிடக்குறாங்க சாக்கடைக்குள்ள. இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த தொகுதியில் நம்ம பாடணும். அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார், யாரு? பெரிய கருப்பன். கருப்பை ஏற்கனவே ரொம்ப குசுமுகார் தானே, கருப்பை உட்கார்ந்துருக்கிறாப்புல. சரி, ரொம்ப கொள்கைவாதிகள் தானே, நல்ல ஒரு கொள்கையை சார்ந்த பாடலா இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே தான் திமுகவினுடைய கொள்கை என்று பாடல் மூலமா சொல்லிட்டாங்க. பாட்டில் சாரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குடிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தால. அமைச்சருக்கு பொங்கிடுச்சு போல. உடனே அவரு, அம்மா அங்க நின்று ஆடாதம்மா, முன்னாடி வந்து ஆடுமான்ற. இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? இதுதான் திமுகவினுடைய சித்தாந்தமா? நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்க தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ நிலைப்பாடோடு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கிறார்.
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, ஒடுக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்று சமத்துவ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சமத்துவத்தின் தலைவராக வரக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். கொள்கை ரீதியா பேசுங்க, கோட்பாடு ரீதியா பேசுங்க, அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மீச அப்படியே வலிஞ்சு வடியுது ஒருத்தருக்கு, அவரை நக்கி கோபால்னு சொல்லுவாங்க. என்ன கோபால்? இப்ப நக்கீரன் கோபால்லப்பா, நக்கி கோபால். அண்ணா அறிவாலயத்தில் நக்கி கொண்டிருக்கின்ற நக்கி கோபால் சொல்றாரு, நல்ல கண்ணா அவர்களுடைய உடலை பார்ப்பதற்கு செல்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் மது அருந்திவிட்டு சென்றார் என்று சொல்லக்கூடிய ஐயாக்கிய நக்கீரன் கோபால் அவர்களே வாடா போடா என்று பேசுறாரு. வாடா போடான்னு பேசாதடா கோபாலு. இதே விமர்சனத்தை தான் புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன முன்னெடுத்தாங்க? சமூக வலைதளத்தில் இதே போன்ற அவதூறுகளை, அவர் ஒரு குடிகாரர், அவருக்கு எதுவுமே தெரியாது என்று திமுக முன்னெடுத்தது. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் கேப்டன் அவருடைய வீழ்ச்சியை நோக்கி போனாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் என்பது அப்படி கிடையாது. இந்த கூட்டம் என்பது உலகத்திலே தலை சிறந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற போர்ப்படையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள், பொய் அவதூறுகள், இதையெல்லாம் நாங்கள் தவிடுபடியாக்குவோம். ஒரு மாபெரும் தலைவர், இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு காம்ரேட், ஒரு கம்யூனிஸ்ட் போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவர் இறந்துட்டாரு. தலைவர் போய் பார்க்கறாங்க, அதை கொச்சைப்படுத்துறாருன்னா இவன் ஒரு பத்திரிகையாளரா? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கின்ற கோபாலபுரத்து 200 ரூபாய் கொத்தடிமைகள், நியூஸ் தமிழ் 24x7 என்ற ஒரு செய்தி நிறுவனத்தில் வேலை செய்த பத்திரிகையாளர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்ற ஒரு ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட போது நக்கீரன் கோபால் அவர்களே, உங்கள் வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய சின்ன விசில் இருந்ததா? பேசியிருக்கணுமா கூடாதா? தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்க, அது குறித்து நக்கீரன் கோபால் பேசுவாரா? வாயில் என்ன இருந்தது? எங்களுடைய விசில் இருந்ததா? பொறுப்பு டிஜிபியை நியமித்திருக்கிறாங்க, நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகு கூட இன்னும் நிரந்தர டிஜிபியை நியமிக்காம இருக்காங்களே, இது குறித்து நக்கி பிழைக்கிற கோபால் பேசுவாரா? நான் எந்த பத்திரிகையாளரையும் இப்படி தலைக்குறைவா பேசுனது கிடையாது. ஆனால் என் தலைவனை குறித்து நீ அவதூறாக பேசுகின்ற பொழுது நீ எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் உன் முகத்திரையை கிழிப்பதுதான் எங்களுடைய ஒரே வேலை. விசிலடித்தான் கும்பல்கள் என்று சொல்றீங்க. ஆமாம், நாங்கள் விசிலடித்தான் கும்பல்கள் தான், நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். இன்னும் தமிழ்நாட்டில் 3 மாதத்திற்கு எங்களை போன்று விசிலடித்தான் கூட்டத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. திமுக என்பது நாசகார சக்தி, திமுக என்பது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி, திமுக என்பது தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சக்தி என்று தமிழ்நாடு முழுவதும் சந்து பந்தெல்லாம் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கத்தான் போகிறோம். களத்துல தைரியமாக இருக்கிறோம்.